பொன்மனச்சிம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. நம்ம மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்போ இருந்திருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த துரோகி எடப்பாடியுடைய கையில் சிக்கி இருக்கிற இந்த அதிமுகவை பார்த்திருந்தா அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு சொல்லி என்னுள் கூடிய ஒரு சிந்தனையை நான் இப்போ முன்னாடி கற்பனையாக காட்டப்போறேன். இது என்னுடைய சொந்த கற்பனை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தா அவர் என்ன பேசியிருப்பார் பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடம்புகளே, எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும், தொண்டர்களாகிய உங்களுக்காக நான் தொடங்கின கட்சி தான் இந்த அதிமுக. எனக்கு அப்போ புரட்சி தலையை கட்டி காத்த கட்சி. இன்னைக்கு யார் இந்த எடப்பாடின்னு எனக்கே தெரியல. சண்டாளன் பதவி வெறி பிடிச்ச துரோகி அந்த எடப்பாடி கிட்ட கழகம் மாட்டிடுச்சு. என்னுடைய உண்மை தொண்டர்கள் யாரும் அந்த எடப்பாடிக்கு வாக்களிக்க வேண்டாம். இப்போதைய அன்பு தம்பி தளபதி ஸ்டாலின் எனக்கு நிகரான நல்லாட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த எடப்பாடி டெபாசிட் இழந்து செல்வாக்கில்லாத ஒரு செல்லாக்காசு என்பதை நிரூபிக்க வேண்டும். வணக்கம். இந்த தொகுதி மக்கள் இந்த மாபெரும் வெற்றியை தளபதியின் நல்லாட்சிக்கு பரிசளிக்க வேண்டுகிறேன். அதிமுகவோட உண்மையான விசுவாசிகள் எல்லாம் இப்போ ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைஞ்சு பிஜேபியிடம் அதிமுகவை அடமானம் வச்ச துரோகி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும். அதை இந்த உலகமே பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாழ்க அண்ணா நாமம். நன்றி, வணக்கம்.